Hi, my dear friends and family. Many of you have been asking about the English version. The link to listen in English is available in the description box on the channel. Those who are interested in receiving a copy of the book, you can leave the comment below, and we will be gladly send you a free copy. It is also available to read online through the website link provided in the description. Thank you for taking the time to study and learn about the last day event. Your dedication and support are truly appreciated. God bless you all. அத்தியாயம் 8 இரண்டாம் பாகம். அட்வென்டிஸ்டுகளின் உபத்திரவத்திற்கு தொழிற்சங்கங்கள் ஒரு மூல காரணம். உலகம் தோன்றியது முதல் இதுவரைக்கும் இல்லாத ஒரு உபத்திரவ காலத்தை இந்த பூமியின் மீது கொண்டு வருவதற்கான ஏதுகரங்களில் ஒன்றாக இத்தொழிற்சங்கங்கள் இருக்கும். சில குறிப்பிட்ட தொழிற்சங்கங்கள் மூலம் நல்ல வருமானத்தை பற்றிக்கொள்ள சில மனிதர்கள் ஒன்று கூடுவார்கள். வர்த்தக சங்கங்கள் உருவாக்கப்படும். இந்த சங்கங்களுடன் இணைய மறுப்பவர்கள் மீது குறிவைக்கப்படும். வெகு சீக்கிரத்தில் இப்படிப்பட்ட சங்கங்களினாலும் அரசியல் குழுக்களினாலும் நமது ஸ்தாபனங்கள் தங்களது பணியை பட்டணங்களில் எடுத்துச் செல்வதென்பது மிக கடினமாகிவிடும். பட்டணங்களை விட்டு வெளியேறுங்கள், பட்டணங்களில் சுகாதார மையங்களை நிறுவாதிருங்கள் என்பதே என்னுடைய எச்சரிப்பாகும். தொழிற்சங்கங்களின் கட்டுப்படுத்தும் வல்லமை மிகவும் கடுமையாக அடக்கியால போகிற காலம் விரைவில் வந்து கொண்டிருக்கிறது. பட்டணங்களில் அநேகர் சத்தியத்திற்கும் வெளிச்சத்திற்கும் ஏங்குவார்கள். தேசங்களிலுள்ள பட்டணங்களின் மீது கண்டிப்பான விதத்தில் நடவடிக்கை எடுக்கப்படும். இருந்தபோதும் அவைகள் தேவனுடைய உச்சக்கட்ட கோபாக்கினையால் சந்திக்கப்படாது. ஏனெனில் அங்கிருக்கின்ற இன்னும் சில ஆத்துமாக்கள் எதிரியின் தந்திரங்களில் இருந்து தங்களை விடுவித்து கொண்டு மனஸ்தாபப்பட்டு மனம் திரும்புவார்கள். உலகம் முழுவதையும் கவ்விக்கொண்டிருக்கின்ற ஆவிக்குரிய இருள் ஜனத்தொகை மிகுந்திருக்கின்ற மையங்களிலே கடுமையாயிருக்கின்றது. தேசங்களிலுள்ள பட்டணங்களில் தான் தவறை உணர்ந்து வருந்தாத மாபெரும் நிலையையும் மிக பெரிய தேவையையும் நற்செய்தி ஊழியர்கள் காண்கின்றனர். எனவே இப்படிப்பட்ட பட்டணங்களிலே தான் ஆத்தும ஆதாயம் செய்பவர்களுக்கு அதிகமான சந்தர்ப்பங்கள் அளிக்கப்படுகின்றது. தேவனையும் பரலோகத்தையும் குறித்த நினைவே இல்லாத திரளான கூட்டத்துடன் இணைந்திருக்கும் அநேகர் சத்திய வெளிச்சத்திற்காகவும் சுத்தமான இருதயத்திற்காகவும் ஏங்கிக் கொண்டிருக்கின்றனர். கவலையீனமாய் அக்கறையற்றிருப்போர் மத்தியிலும் கூட மனித ஆத்மாவிற்காக தேவ அன்பின் ஒரு வெளிப்பாட்டினால் கவர்ந்திழுக்க கூடியவர்கள் அநேகர் இருக்கின்றார்கள். பட்டணங்களில் ஊக்கமான முயற்சிகள் அவசியம். நம்முடைய கர்த்தரின் வருகைக்கு ஆயத்தப்படுவதில் மாபெரும் பட்டணங்களிலே நாம் ஒரு மாபெரும் வேலையை செய்தாக வேண்டும். இவ்வகையான மாபெரும் மையங்களிலே கொடுக்க வேண்டிய பக்தி வினயமான ஒரு சாட்சி நம்மிடம் இருக்கின்றது. மாபெரும் வியாபார உலகத்திற்கு இந்த காலத்திற்கான எச்சரிப்பின் தூது ஊக்கத்துடன் அளிக்கப்படாமல் இருக்கின்றது. ஒவ்வொரு நாளும் வர்த்தகம் மற்றும் பொருளாதார மையங்கள் ஆண்கள் மற்றும் பெண்கள் கூட்டத்தால் நிரம்பி இருக்கின்றன. இந்த காலத்திற்குரிய சத்தியம் அவர்களுக்கு தேவையாக இருக்கின்றது. ஆனால் அதனுடைய உன்னதமான கொள்கைகளில் இரட்சிக்கின்ற அறிவை அவர்கள் பெற்றிருக்கவில்லை. ஏனென்றால் இப்படிப்பட்ட வகுப்பினர் எங்கு இருக்கின்றார்களோ அங்கு அவர்களை சென்றடையத்தக்க விதத்தில் ஆர்வமிக்க மற்றும் ஊக்கத்துடன் கூடிய முயற்சிகள் எடுக்கப்படவில்லை. மூன்றாம் தூதனின் தூது தற்போது அறிவிக்கப்பட வேண்டும். வெகு தூரத்திலுள்ள இடங்களில் மாத்திரம் அல்ல, அருகிலுள்ள புறக்கணிக்கப்பட்ட இடங்களிலும் எச்சரிக்கப்படாமல் இரட்சிக்கப்படாமலும் இருக்கின்ற திரளான கூட்டம் வசித்து கொண்டிருக்கின்ற இடங்களிலும் அறிவிக்கப்பட வேண்டும். எங்குமுள்ள நம்முடைய பட்டணங்கள் தேவனுடைய ஊழியக்காரர்களை ஊக்கமான மற்றும் முழுமனதோடு கூடிய ஊழியத்தை செய்யும்படியாக அழைக்கின்றன. பட்டணங்களை விட்டு அனைவரும் வெளியேற முடியாது. சாத்தியமாகும் வேளையில் கிராமப்புறத்திலே தங்கள் பிள்ளைகளுக்கு வீடுகளை அமைத்து தருவது என்பது பெற்றோர்களின் கடமையாகும். காலம் செல்ல செல்ல அதிகமாய் நமது மக்கள் பட்டணங்களை விட்டு வெளியேறி செல்ல வேண்டியதாயிருக்கும்.
நமது சகோதரரும் சகோதரிகளும் விசேஷமாக பிள்ளைகள் கொண்ட குடும்பங்களும் தங்களுக்கு முன்பாக வழி திறக்கும் போது பட்டணங்களை விட்டு செல்ல திட்டமிட வேண்டும் என்று வருடக்கணக்காக நமக்கு அறிவுறுத்தப்பட்டிருக்கிறது. அப்படி வழி திறக்கும்படி அநேகர் ஊக்கமாய் உழைக்க வேண்டும். அதே நேரம் அப்படி பட்டணத்தை விட்டு செல்வதற்குரிய வாய்ப்பு அவர்களுக்கு கிடைக்கும் வரையிலும் அங்கே தங்கியிருக்கும் நாட்களில் தங்களது செல்வாக்கின் எல்லை குறுகினதாயிருந்தாலும் கூட தேவனுடைய ஊழியத்தை செய்து கொண்டிருப்பதில் அவர்கள் மிகவும் சுறுசுறுப்பாக இருக்க வேண்டும். நம்முடைய பட்டணங்கள் துன்மார்க்கத்தில் வளர்ந்து கொண்டே இருக்கின்றன. அவைகளில் அவசியமின்றி தங்கி இருப்பவர்கள் தங்களது ஆத்தும ரட்சிப்பு அபாயத்துக்குள்ளாகும் விதத்திலேயே அப்படி செய்கின்றனர் என்பது மிக மிக தெளிவாக தெரிகின்றது. பெரும் பட்டணங்களும் சிறு நகரங்களும் குணக்கேட்டிலும் பாவத்திலும் மூழ்கி திளைத்திருக்கின்றன. என்றாலும் ஒவ்வொரு சோதோமிலும் கூட லோத்துக்கள் இருக்கின்றனர். பட்டணங்களில் பள்ளிகளும் சபைகளும் உணவகங்களும் அவசியம். பட்டணங்களில் இருந்து தற்போது வெளியேற முடியாமல் இருக்கின்றவர்களின் பிள்ளைகள் ரட்சிக்கப்படுவதற்கும் பயிற்றுவிக்கப்படுவதற்கும் வேண்டிய அநேக காரியங்கள் செய்யப்படலாம். இது நம்முடைய சிறப்பான முயற்சிகளிலேயே போற்றத்தக்கதான ஒரு காரியமாகும். சபை பள்ளிகள் பிள்ளைகளுக்காக பட்டணங்களிலே நிறுவப்பட வேண்டும். இப்படிப்பட்ட பள்ளிகளில் அவசியத்திற்கேற்ப உயர்கல்வியை கற்றுத்தருவதற்கான தகுந்த ஏற்பாடுகளும் செய்யப்பட வேண்டும். நம்முடைய உணவகங்கள் பட்டணங்களிலே அமைக்கப்பட வேண்டும். இல்லாவிட்டால் இப்படிப்பட்ட உணவகங்களில் வேலை செய்கிறவர்கள் மக்களை சென்றடைந்து சரியான வாழ்க்கை முறையில் கொள்கைகள் பற்றி அவர்களுக்கு கற்றுத்தர இயலாது. பட்டணங்களுக்கு வெளியிலுள்ள மையங்களில் இருந்து கொண்டு பட்டணங்களிலே வேலை செய்ய வேண்டும் என்று கர்த்தர் நம்மை மீண்டும் மீண்டுமாக வலியுறுத்தி இருக்கிறார். இந்த பட்டணங்களிலே தேவனுடைய நினைவு சின்னங்களை போன்ற தொழுகைக்கான வீடுகள் நமக்கு இருக்க வேண்டும். ஆனால் நம்முடைய புத்தக வெளியீடுகளுக்கான அச்சக ஸ்தாபனங்கள், நோயுற்றோரை குணப்படுத்த சுகாதார மையங்கள், ஊழியர்களை பயிற்றுவிப்பதற்கான கல்லூரிகள் ஆகிய இவை அனைத்தும் பட்டணங்களுக்கு வெளியே நிறுவப்பட வேண்டும். விசேஷமாக நமது வாலிபர்கள் பட்டண வாழ்க்கையின் சோதனைகளில் இருந்து பாதுகாக்கப்பட வேண்டியது மிக முக்கியமாகும். நாட்டுப்புறத்திற்கு அவசர கதியில் செல்ல ஆலோசனை இல்லை. ஒவ்வொருவரும் ஞானமாய் தீர்மானிக்க நேரம் எடுத்துக் கொள்ள வேண்டும். உவமையில் சொல்லப்பட்டுள்ளபடி கட்ட ஆரம்பித்து முடிக்க இயலாமற் போன அந்த மனுஷனைப் போல இருக்க வேண்டாம். இடம்பெயர்தல் மற்றும் அத்துடன் சம்பந்தப்பட்டுள்ள அனைத்து அசௌகரியங்களும் கவனமாய் பரிசீலிக்கப்பட்டு நிறுத்து பார்க்கப்படாத பட்சத்தில் ஒரு அடி கூட எடுத்து வைக்கலாகாது. தங்களுக்கு ஒன்றுமே தெரியாத சில காரியங்களை செய்யும்படியாக அதனுள் நுழைந்து எதையாவது துரிதமாய் செய்துவிடக் கூடிய சில தனிநபர்கள் அங்கு இருக்கலாம். ஆனால் இப்படி செய்வதை தேவன் விரும்புவதில்லை. ஒழுங்கற்ற முறையில் எதுவுமே செய்யப்பட வேண்டாம். ஆர்வத்தை தூண்டுகின்ற உத்வேகம் மிக்க சொற்பொழிவுகள் உற்சாகத்தை கிளர்ந்தெழ செய்யும். ஆனால் மாபெரும் இழப்பு அல்லது உடைமையை தியாகம் செய்யும் நிலை உண்டாகலாம். அது தேவனுடைய ஒழுங்கின் படியானது அல்ல. நிதானம், ஒழுங்கான முன் யோசனை, ஆரோக்கியமான கொள்கைகள் மற்றும் நோக்கங்களின் குறைபாட்டினால் அவசியமாக பெற்றிருக்க வேண்டிய வெற்றி ஒரு தோல்வியாக மாறிவிடுகின்றது. பட்டணங்களிலிருந்து ஓடுவதற்கான அடையாளம். ஆதிகால சீஷர்களைப் போல நாமும் பாலான இடங்களிலும் தனிமையான இடங்களிலும் ஒரு புகலிடம் தேடும்படி கட்டாயப்படுத்தப்பட போகின்ற காலம் வெகு தொலைவில் இல்லை. ரோம சேனைகளால் எருசலேம் முற்றுகை போடப்பட்டது. யூதேய கிறிஸ்தவர்கள் ஓடிப்போவதற்கான அடையாளமாக இருந்ததைப் போன்று நமது நாடு ஐக்கிய அமெரிக்கா தன் சார்பில் அதிகாரத்தை பெற்றிருப்பதாக நினைத்து கொண்டு
போப்பு மார்க்க ஓய்வு நாளை சட்டமாக கட்டாயப்படுத்தப்படுவது நமக்கொரு எச்சரிக்கையாக இருக்கும். பெரிய பட்டணங்களை விட்டு வெளியேறுவதற்கும் மலைகளின் நடுவே ஒதுக்குப்புறமான இடங்களில் தனிமையான இடங்களுக்கும் செல்லும் வண்ணம் சிறிய பட்டணங்களை விட்டு வெளியேற ஆயத்தமாவதற்கும் அதுவே சரியான நேரமாக இருக்கும். மரண சட்டம் பிறப்பித்த பிறகு நீதிமான்கள் துன்மார்க்கரால் துரத்தப்படுதல். இக்கட்டு காலத்திலே நாங்கள் அனைவரும் பட்டணங்களில் இருந்தும் கிராமங்களில் இருந்தும் உயிர் தப்ப ஓடினோம். துன்மார்க்கரோ உருவிய வாளோடு எங்களது வீடுகளில் நுழைந்து எங்களை பின்தொடர்ந்தார்கள். பரிசுத்தவான்கள் பட்டணங்களையும் கிராமங்களையும் விட்டு போன போது அவர்களை கொலை செய்யத்தக்கதாக தேடி வந்த துன்மார்க்கரால் தொடரப்பட்டார்கள். ஆனால் தேவனுடைய மக்களை கொலை செய்யத்தக்கதாக உயர்த்தப்பட்ட பட்டயங்கள் ஒரு வைக்கோலைப் போல வல்லமையின்றி உடைந்து விழுந்தன. தேவனுடைய தூதர்கள் பரிசுத்தவான்களை சூழ காத்து கொண்டனர். கற்பனைகளை கைக்கொள்பவர்கள் எப்போதும் கொல்லப்படலாம் என்ற நேரத்தை பொதுவான ஒரு சட்டம் நிர்ணயித்திருந்தாலும் சில வேளைகளில் அச்சட்டத்தை எதிர்பார்த்திருந்த அவர்களது எதிரிகள் குறிப்பிட்ட நேரம் வருவதற்கு முன்பாகவே அவர்களது உயிர்களை பறிக்க முயற்சிப்பார்கள். ஆனால் ஒவ்வொரு உண்மையான ஆத்துமாவை சுற்றிலும் நியமிக்கப்பட்டிருந்த வல்லமையான பாதுகாவலர்களான தூதர்களை கடந்து ஒருவராலும் செல்ல இயலாது. கிராமங்களிலிருந்தும் பட்டணங்களிலிருந்தும் ஓடி போகும்போது ஒரு சிலர் கடுமையாக தாக்கப்பட்டனர். ஆயினும் அவர்களுக்கு விரோதமாய் உயர்த்தப்பட்ட பட்டயங்கள் ஒரு வைக்கோலைப் போல உடைந்து விழுந்தன. மற்றவர்கள் யுத்த மனிதரைப் போல காணப்பட்ட தேவதூதர்களால் காக்கப்பட்டனர்.